ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரிமை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அங்கே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். மதி இப்படி தங்கராஜ்கிட்ட பேசுகிற விஷயத்த நினச்சி எல்லாருக்குமே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. முக்கியமாக அவங்களோட அத்தைக்கும் மாமாவுக்கும் இது ரொம்ப கோபத்தை உண்டு பண்ணுது. பாத்தியா எப்படி பேசுகிறேன்னு, இங்கே பாருமா, கல்யாணம் ஆச்சு பரவாயில்ல, இந்த வீட்டில் ஏதோ நான் ஒரு மூலையில் இருந்துட்டு போகிறேன்னு சொல்கிறேன். உங்களை 2 பேரையும் இப்படி கல்யாணம் பண்ணி வச்சு பொம்மை மாதிரி நிற்க வைக்கிறதுக்கு ஒன்றும் நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கல. நீங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வாழ்ந்து இந்த வீட்டுக்கு அடுத்தடுத்து வாரிசுகளை பெற்று கொடுத்து 2 பேரும் விட்டு கொடுக்காம சந்தோஷமாக வாழ்ந்துன்றதுக்காக தான் கல்யாணம் பண்ணுறது. இப்படி நீங்கள் தனித்தனியாக இருக்கிறதுக்காக கிடையாது. அதுக்கு தான் அவன் போய் வெளியே படுக்க சொன்ன உடனே நீ பாட்டுக்கு நைட்டு வந்து வெளியே படுத்துக்கிட்டியா? கதை இப்படி போகுதா? இப்போ இல்லை புரியுது நீ மனசுக்குள்ளே என்ன நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியாக டக்குன்னு இந்த கல்யாணம் நடந்ததுனால தான் இப்படி இருக்க. புரிஞ்சுப்போ போக போக அப்படின்னு பார்த்தா நீ எல்லாம் தெரிஞ்சுதான் இப்படி வீம்பா இருக்கல்ல. இப்போ புரியுது பாத்தியா மாப்பிள்ள இவ எப்படி பேசுறான்னு சொல்லிட்டு. நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, அவ்வளோதான், இதுக்கு மேலே எதுவும் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்கிறா. சுரேஷ் உனக்கு தாலி கட்டிருக்கான். அவன் இப்போ உன் புருஷன் வேலைக்கு போகாமல் இருக்கிறது உனக்கு கவலையா இல்லையா? கவலை இல்லைன்னு சொல்லிட்டேன். ஆனால் புருஷன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை கேஸை வாபஸ் வாங்கணுன்ட்டு கூட என்ன உனக்கு இல்லையா? அவனுக்கும் உனக்கும் எதுவுமே சம்மந்தம் இல்லாத மாதிரி மூணாவது மனுஷன் மாதிரி 2 பேரும் இப்படி பேசிக்கிறீங்க, இப்படி நடந்துக்கிற நீ அவங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய மாமா பயங்கரமாக கோவப்படுறாரு. இதில் கோவப்படுறதுக்கு நான் என்ன இருக்கேன், நான் தான் என்னுடைய முடிவை தெளிவாக சொல்லிட்டேன்ல அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு மாற்றி மாற்றி இப்படியே தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ரேவதி, மலர் இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நீ மதி இப்படி பேசுகிறா, பிரச்சனை வேறு மாதிரி போகும் போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம் ரேவதி, எனக்கும் பயமாக இருக்குது அப்படின்னு 2 பேரும் பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க. இங்கே பாக்கியராஜுக்கு கூட என்ன மதி இப்படி பேசுகிறா, என்ன பண்ணுறது, மதிக்கு சப்போர்ட் பண்ணுறதா இல்லை மதி இப்படி பேசாதா அப்படின்னு சொல்கிறதா, அவருக்கு இது சரியா தேவை அப்படின்றதா ஒன்றுமே புரியல. அவரும் அமைதியாகவே நின்றுட்டு இருக்காரு. என்னம்மா உன் பாட்டுக்கு நீ அடுக்கடுக்காக ஏதோ பேசிக்கிட்டே போகிற. மாமா இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, மாப்பிள்ளை எவ்வளோ தூரம் சொல்கிறாரு, உனக்கு கேஸை வாபஸ் வாங்கினா என்ன? உன் புருஷன் மேலே கொடுத்த கம்ப்ளைண்ட்டை நீ கேஸை வாபஸ் வாங்கிக்கிற, இந்த பிரச்சனை எதுவும் வேண்டான்னு நீ சொன்னால் ஏன் பிரச்சனை வரப்போகுது? நடந்ததெல்லாம் நடந்து முடிஞ்சு போச்சு. அது இப்போ உன் புருஷன் ஆயிட்டான் சுரேஷ். இதுக்கு முன்னாடி எப்படி வேணாலும் நடந்துட்டு இருக்கட்டும். நீ தனித்தனியாக இருந்தீங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, பிரச்சனை நடந்துச்சு, நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் சுரேஷ் இப்போ உன் புருஷன், அதை நீ நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. என்ன புருஷன்னு சொல்லிட்டு இருக்கீங்க? அவர் என்னைக்கு என்னை பொண்டாட்டி மாதிரி நடத்தியிருக்காரு. கல்யாணம் ஆகி 2-3 நாள் இல்லை வாயை திறந்துதான் என்னை மதியன்னு ஒரு வார்த்தை அவர் கூப்பிட்டுருப்பாரா? இல்லை எங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை முடிஞ்சு போச்சா? என்னை பார்த்தாலே எரிஞ்செறிஞ்சு தானே விழுறாரு. அவரும் ஒழுங்காக நடந்துக்கிட்டா நான் ஏன் இப்படி கோவப்பட போகிறேன்? அவர் என்கிட்ட எப்படி நடந்துக்கிறாரோ அதே மாதிரி தான் நானும் அப்படி நடந்துப்பேன், மற்றபடி வேற எதுவும் கிடையாது அப்படின்னு பேசுவோம். பாத்தியாடா சுரேஷ், பாத்தியா அவ எப்படியெல்லாம் பேசுறான்னு? நீ ஏன்டா இப்படி இருக்க? நீ பேசாமல் அமைதியாக இருக்க வேண்டியது தானே? என்ன மாப்பிள்ளை இதெல்லாம்? நான் சுரேஷை சொல்லி குத்தம் இல்லை, அவளை சொல்லி குத்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட அத்தை சொல்லவும், என்ன அத்தை அப்போ என்ன சொல்ல போறீங்களா அப்படின்னு. இல்லை மாப்பிள்ளை, பார்த்தீங்களா இவங்க 2 பேரும் எப்படி இருக்காங்கன்னு? ஆல்ரெடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இந்த கல்யாணம் நடந்தால் எப்படி சரியாவாங்க, வேண்டாம் அப்படின்னு சொன்னோம். ஆனால் எல்லாம் சரியாக போயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு நம்பி கல்யாணத்தை பண்ணி வச்சா இவங்க 2 பேரும் பேசுகிறத பார்த்தீங்களா? அவன் எப்படி பேசுகிறான்னு, அவன் எப்படி பேசுகிறானோ அதுக்கேற்ற மாதிரி தான் இவன் நடந்துப்பாளாம். ஆம்பளை அவன் அப்படி தான் பேசுவான். நீ தானே அட்ஜஸ்ட் பண்ணி வீட்டுக்குள்ளே குடும்பத்தை அனுசரித்து எல்லாத்தையும் பழக கற்றுக்கணும், பிரச்சனையை முடிக்க பார்க்கணும். இப்படி பிரச்சனை நடந்தால் எனக்கு என்ன, நான் என் பாட்டுக்கு இருக்க அப்படின்னு இவ பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அத்தை ஒரு பக்கம் பயங்கரமாக பேசுகிறாங்க. அத்தை நீங்கள் அமைதியாக இருங்க, நான் இவ்வளோ தூரம் இவளுக்கு கிளிப்புளிக்கு எடுத்து சொல்கிற மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறேன், ஏமா உனக்கு இது புரிய மாட்டேனதா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்கவும், இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் சொல்லிடுறாங்க மதி. அப்போது பயங்கரமாக கோவம் வருது நம்ம சுரேஷ்க்கு. உனக்கு சொல்கிறது புரியுதா இல்லையா? என் மாமா எது பேசினாலையும் எது பேசிகிட்டு இருக்க? என் அப்பா எம்மா எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் தான் என்னம்மா உனக்கு அப்படின்னு. உங்களுக்கு தேவை உங்களோட வேலை, அதுக்கு என்னை வந்து கேட்டு என்கிட்ட இப்படி பேசி நான் கேஸை வாபஸ் வாங்கணும், உங்களுக்கு காரியம் ஆகணும், அதுக்காக தானே எல்லாரும் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும், பாத்தியாம்மா இவளுக்கு எவ்வளோ திமிருன்னு, இவகிட்ட நான் கோவப்படக்கூடாது சண்டை போடக்கூடாதுன்னு மட்டும் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் விடுடா, இவ இப்படி பேசுவான்னு இப்போல்லாம் புரியுது. நான் கூட ஏதோ வீட்டுக்கு வந்து புது பொண்ணு தெரியாது, ஏதோ அப்படி பேசுறா, சொல்லி கொடுத்தா புரிஞ்சுப்பான்னு நானும் 2 நாளாக சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். ஆனால் இப்போ இல்லை புரியுது இவருடைய கேரக்டர், இவருடைய குணமே இப்படிதான்னு. இப்போதானே உங்கள் 2 பேருக்குள்ள எப்படி சண்டை வந்திருக்கோம் அப்படின்ற விஷயம்லாம் எங்களுக்கு புரிய வருது. நீ ஏதாச்சும் பண்ண போய் இவ இப்படிதான் திமுறா பதிலுக்கு பதில் பேசிட்டே இருந்திருப்பா, உனக்கும் கோவம் வந்திருக்கும். இப்படி 2 பேருக்குள்ள கோவம் வந்து மாற்றி மாற்றி நீங்கள் சண்டை போட்டுக்கிறதுனால தான் பிரச்சனை இவ்வளோ தூரம் வந்து நிற்கிது. இப்போ எல்லாம் புரியுது அப்படின்னு அவங்க அத்தை
சொல்கிறாங்க. கரெக்டு, நீ சொல்கிறது கரெக்டு. இப்படி தான் மதியம் அன்னைக்கும் சுரேஷ் கிட்ட பேசியிருப்பா, அதுக்கு தான் இப்படி பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நடந்து முடிந்த கதையெல்லாம் இப்போ எதுக்கு பேசிக்கிட்டு அப்படின்னு மதி சொல்கிறாங்க. அப்போது இதுக்கு மேலே நடக்க போகிற பிரச்சனையை எப்படி சரி பண்ணணும்னு தானே பார்க்கணும். அடுத்த பிரச்சனை எங்கேயாச்சும் நடந்துட்டு போகட்டும், நான் ஏன் பாட்டுக்கிறது இருக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குள்ளே நீ இருந்தால் எப்படிமா? இங்கே பாருமா, நீ இப்படி பேசுறதுனால பாதிக்கப்பட போகிறது நீ மட்டும் கிடையாது. சுரேஷோட வேலை போனால் அவன் இப்படி தினமும் குடிச்சிட்டு வரவான், அவன் ரொம்ப வருத்தப்படுவான், ஃபீல் பண்ணுவான். அவனை பார்த்து எங்களுக்கும் கஷ்டமாக இருக்கும், இந்த குடும்பத்தையே அது பாதிக்குமா? நீ மட்டும் இந்த பிரச்சனையில் தலையிடலை சரியா? அதுக்காக தான் நாங்கள் இவ்வளோ தூரம் சொல்லிட்டு இருக்கோம். உனக்கு கேஸை வாபஸ் வாங்கினா தான் என்ன? சுரேஷ் வழக்கம் போல் அவன் வேலையை பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு இருக்க போகிறான், நீ வீட்டில் உட்காந்துட்டு இருக்க போகிற, அவ்வளோதான். இதில் வேற என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் நான் திரும்பவும் கேஸை வாபஸ் வாங்கிட்டா அவர் போலீஸ் பதவியை வச்சுக்கிட்டு திரும்பவும் போய் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிரட்டவா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ யாருக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. மதி எது பேசினாலும் குறுக்க குறுக்க பேசுகிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப கோவம் தான் வருது. எல்லாரையும் மிரட்டி வச்சுக்கிட்டு ஆட்டம் ஆடிட்டு இருந்த நம்ம தங்கராஜுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. மதிக்கிட்ட அம்புட்டு கோவப்பட்டு நின்றுட்டு இருக்காரு. அப்போ ரேவதி இதை பார்த்துட்டு மலர்கிட்ட, பாத்தீங்களா நீ மனுஷன் எப்படி மிரண்டு போய் நிற்கிறாருன்னு மதி கேட்குற கேள்விக்கு இங்கே யார்கிட்டயாச்சும் பதில் இருக்கா? அவ கேட்குற கேள்வி நியாயமானது தானே. இவங்க ஒழுங்கா இருந்திருந்தா அவ ஏன் அப்படியெல்லாம் கேட்க போறா? மதி உண்மையிலே நல்ல பொண்ணு தான், இவருக்கு இதெல்லாம் தேவை தான். எல்லாரையும் ஆட்டி வச்சுக்கிட்டு அடிக்க வைக்கணும்னு நினைச்சாருல்ல. நாம தான் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பொறுமையா இருந்தோம். ஆனா மதிக்கு அந்த அவசியம் இல்லை மாதிரியே பேசிட்டா பாத்தியா? இந்த வீட்டுக்குள்ள தானே நம்ம இனி இருக்க போறோம், நம்ம இங்க வாழ போறோம். சுரேஷ் நம்மளோட ஹஸ்பண்ட், அவங்க அத்தை மாமா அப்படின்ற கொஞ்சம் கூட அந்த நினைப்பு இல்லாம எப்படி பேசுறா பாத்தியா? உண்மையிலே கிரேட் இல்ல? யாரை பத்தியா அவளுக்கு கவலை இல்லை, அவன் நம்புறா இல்ல நீ அப்படின்னு சொல்லவும், ஆமா ரேவதி அப்படின்னு சொல்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதே தான் பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஏம்மா, இந்த வீட்டுக்குள்ள மலர் இருக்கா? அவ எப்படிதான் ஏதாச்சும் ஒரு வார்த்தை பேசுறாளா? என்ன சொன்னாலும் செய்யறா, நீ மட்டும் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு. இங்க பாருங்க, அவங்களையும் என்னையும் கவர் பண்ணாதீங்க. அது வேற இது வேற. அவங்க இந்த குடும்பத்தையே உலகம் நம்புறாங்க, அவங்க தெய்வமா நம்பி அவங்க எல்லாத்தையுமே பிடிச்சி செய்யறாங்க. ஆனா நான் ஏன் அப்படிலாம் நினைக்கணும் அப்படின்னு சொல்லவும், என்னம்மா இது உனக்கு புரியுதா இல்லையா நாங்க சொல்றது? நீ இந்த வீட்டுக்குள்ளதான் வாழ போற, நாங்க உங்க அத்தை மாமா சுரேஷும் உன் புருஷன், இதெல்லாம் நீ ஞாபகத்துல இருந்தா இப்படி பேசுவியா? நம்ம குடும்பத்துல யார் என்ன நினைப்பாங்க? நாம நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும், அவங்க மனசு நோகாத மாதிரி கஷ்டப்படாத மாதிரி இருக்கணும் அப்படின்னு ஏதாச்சும் யோசிச்சு பாக்குறியா? உங்க மனசு நொந்தா என்ன, கஷ்டப்பட்டா என்ன, நீங்க எப்படி இருந்தா என்ன, எனக்கு என்ன கவலை அப்படின்னு இல்லை நீ பேசிட்டு இருக்க, உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லவும், நான் எல்லாத்தையும் புரிஞ்சு தெளிவாக தான் பேசுகிறேன். நான் யாரை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க முடியாதுன்னா முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்கிறாங்க. இது தங்கராஜுக்கு பயங்கரமாக கோவத்தை உண்டு பண்ணுது. அவர் என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் செவுத்துல கையை முட்டிக்கிட்டு போய் நின்றுட்டு இருக்காரு. அப்படியே, ஏய் உனக்கு புரியுதா இல்லையா? இங்கே இத்தனை பேர் இவ்வளோ சொல்கிறோம், ஏன் நீ இப்படி பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க? ஆமாம் தாயே, நீ கேஸையும் வாபஸ் வாங்க வேணாம், ஒன்றும் வேணாம். நீ இங்கே இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்தி பேசாமல் இருந்தால் அதுவே எனக்கு போதும், போ உன் வேலையை பார்த்துட்டு அப்படின்னு இங்கே சுரேஷ் சொல்கிறாரு. டே சுரேஷ் என்னடா அப்படின்னு, மா விடுங்கம்மா, அவள் இப்படி தான்மா, அவள் ஒரு திமிர் பிடிச்சவ, அவகிட்ட யாரும் பேசி ஜெயிக்க முடியாது, அவளுக்கு தான் தான் எல்லாமேன்ற அவளுக்கு திமிருமா, அவள் நினச்சதை தான் அவள் செய்வாள், நம்ம பேச்சை யாரையுமே அவள் கேட்க மாட்டாள். இத்தனை வருஷமா அவங்க அப்பா அம்மா இவளை எப்படி தான் பெற்று வளர்த்தாங்களோன்னு தெரியல. அவள் பாவம், அந்த மனுஷன் கஷ்டப்பட்டு இவங்களை வளர்த்து தான் அந்த மனுஷனுக்கு ஹார்ட் அட்டாக் கூட வந்துருச்சு போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் இங்கே பேசுகிறாங்க. மதிக்கு கோவம் வந்து திரும்ப வந்து, நீங்கள் ஏன் என் அப்பா அம்மாவை பற்றி பேசுகிறீங்க? அவங்கள பற்றி பேச உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இங்கே பாருங்க, இன்னொரு தடவை என் அம்மாவை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்க அவ்வளோதான். எங்கள் அப்பா அம்மா எங்களை நல்லா தான் வளர்த்துருக்காங்க, ஆனால் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்றத யோசிச்சு பார்த்துட்டு அப்புறம் அடுத்தவங்களை பற்றி பேசுங்க அப்படின்னு சொன்னதும், என்னம்மா வாய் ரொம்ப நீளுது? அப்போ சுரேஷை நாங்கள் ஒழுங்காக வளர்க்கல, எங்கள் வளர்ப்பு சரியில்லாதனால தான் சுரேஷ் இப்படி இருக்கா நீ சொல்றியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அப்படி சொல்லலையே அப்படின்னு. பின்ன நீ சொல்றது அப்படிதான் இருக்கு, நீயே நல்லா யோசிச்சுப்பாரு. உன் அப்பா அம்மா சரியா உன்னை வளர்க்கலன்னு பற்றி நீ பேசாதன்னு சொன்னி 100 லட்சம் எப்படி இருக்குன்னு சுரேஷை பார்த்து கேட்கும்போது, அப்போ நாங்கள் அவனை சரியா வளர்க்கல, நீ நினச்சிப்பாரு உன் அப்பா அம்மாவை பற்றி அப்படின்னு தானே நீ சொல்கிற. என்னடா மாப்பிள்ள இதெல்லாம் இப்படி நடக்குது இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏமா உனக்கு புரியுதா இல்லையா? இது வரைக்கும் நானே என் அத்தை மாமா கிட்ட இப்படி கூட ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. இந்த வீட்டோட மாப்பிள்ளையா நான் பேசினதில்ல, பிள்ளைங்களா அவங்க பேசினதில்ல, மருமகளா அவங்க பேசினதில்ல. ஏன் என் பொண்டாட்டி ரேவதி கூட என் அப்பா அம்மா என் அத்தை மாமா கஷ்டப்படுற மாதிரி ஒரு வார்த்தை கூட பேசினதில்ல. நீ என்னமோ வந்த 3 நாள்ல எங்க எல்லார் குடும்பத்தையும் பத்தியும் நீ கவலைப்பட்டு பேசுற. இங்க பாருமா, கல்யாணம் நடந்துடுச்சு, எப்படி நடந்துச்சுன்னு உனக்கும் தெரியும், எதுக்காக நடந்துச்சுன்றதும் உனக்கும் தெரியும். எல்லாமே தெரிஞ்சும் கூட நீ பேசாம சைலண்டா உன் வேலையை பார்த்துக்கிட்டு
எல்லாருக்கூடயும் சகஜமாக இருந்துட்டு உன் வேலையை பார்க்க வேண்டியது தானே. அதை விட்டுட்டு ஏன் குடும்பத்தில் இருக்கிறவங்களையெல்லாம் இப்படி கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிற? இது தப்புன்னு உனக்கு தோணலையா? ஏன் இது கூட உனக்கு தெரியாதா? எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லி தான் புரிய வைக்கணுமா? அது சரி, நாங்கள் யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாதான் நீ உன் இஷ்டத்துக்கு நான் பண்ணுறது தான் சரின்னு பேசுகிறியே. அப்படி இருக்கிறப்போ நாங்கள் எல்லாரும் என்ன சொல்லி உனக்கு புரிய வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. நான் எது செஞ்சாலும் என் நல்லதுக்கு தான், நான் கரெக்டாக தான் செய்கிறேன், யாரும் எனக்கு எதுவும் சொல்ல தேவையில்லை, என்னால் கேஸை வாபஸ் வாங்க முடியாது, உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பார்த்துக்கோங்க, இதுக்கு மேலே நான் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது பயங்கரமாக கோவம் வந்து தங்கராஜ் அமைதியாகிடுறாரு. அதுக்கப்புறமா சரி விடுங்க, நாம் எதை பற்றி பேச வந்தோம், இப்போ எதை பற்றி பேசிட்டு கோவப்படுறோம் அப்படின்னு ரேவதி சொல்லுவோம். தங்கராஜ் பார்த்து மறுக்கிறாரு. ஏ ரேவதி, அவள் பேசுறதெல்லாம் உனக்கு புரியுதா இல்லையாடி? நீங்கள் 2 பேரும் பார்த்துட்டு மாறி நிற்கிறீங்க அப்படின்னு. அத்தை, எங்களை என்ன பேச சொல்கிறீங்க? நீங்கள் தானே யாரையும் எதிர்த்து எதுவும் பேசக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. அப்புறம் நீங்கள் எல்லாரும் பெரியவங்க பேசிகிட்டு இருக்கிறப்போ நாங்கள் என்ன பேச முடியும் அப்படின்னு மலர் பேசிடுறாங்க. ஆமாடி, கரெக்டாக தான் நீயும் சாமியும் பார்த்து பேசுகிற அப்படின்னு அவங்களோட அத்தை ஒரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படி பேசிட்டு மலரும் அமைதியாயிடுறாங்க. நாங்கள் சுரேஷையும் மதியம் விருந்துக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் வந்தோம், வேறு எதுக்கும் இல்லைம்மா, எதுக்கு தேவையில்லாமல் பேசிட்டு அவங்க 2 பேரையும் விருந்துக்கு அனுப்பி வை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏண்டி, அவள் இருக்கிற லட்சணத்தில் அவள் பேசுகிற பேச்சில் என் பிள்ளை கூட அவளை விருந்துக்கு அனுப்பி வச்சா அவள் வருவாளா? என் பிள்ளை கூட வந்து சந்தோஷமாக அங்கே இருந்து சாப்பிட்டுட்டு வருவாளா அவள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மதி வருமாம்மா, நான் மதிக்கிட்ட பேசிட்டேன், நீ பேசாமல் சுரேஷ் கிட்ட பேசி விருந்துக்கு அனுப்பி சுரேஷ் மதியம் கூப்பிட்டுட்டு விருந்துக்கு வா அப்படின்னு. அண்ணி, இங்கே என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இப்போ விருந்து ஒன்று தான் குறைச்சல, அது ஒன்று தான் இப்போ குறைச்சல். அவள் என்னை புருஷனாவே ஏற்றுக்கல, நடந்த கல்யாணத்தையவே அவள் ஏற்றுக்கல, நான் ஏதோ இந்த வீட்டுக்கு வந்த விருந்தாளி, நான் இங்கே இருக்கிறேன் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ற மாதிரி அவள் பேசிட்டு போகிறா. நீங்கள் விருந்துக்கு கூப்பிட்டு இருக்கீங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுரேஷ் ஒரு பக்கம் பேசுவோம். டே சுரேஷ், அக்கா சொல்லதில் என்னென்ன தப்பு இருக்குது, முறைன்னு ஒன்று இருக்குது, அதை செய்யணும், அவள் எப்படி இருக்காளோ கண்டிப்பாக எல்லாம் மாறுவா, நீ விருந்துக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிட்டு, அத்தை நான் வரேன் அத்தை, கண்டிப்பாக இந்த நிலை இப்படியே இருக்காது, சுரேஷ்க்கு வேலை கிடைக்கும், மாறும் அத்தை, நான் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க, மதி கேஸை வாபஸ் வாங்க முடியாதுன்னு சொல்லிட்டா அவன் வேலை கிடைக்காதுன்னு நீங்கள் நினச்சிக்காதீங்க, கண்டிப்பாக நான் அவனுடைய வேலையை திருப்பி வாங்கி கொடுப்போம் அப்படின்னு அவருடைய மாப்பிள்ளை சொல்கிறாரு. சரிங்க மாப்பிள்ளை அப்படின்னு சொன்னதும் யாரும் எதுவும் பேசிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலாம் ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அண்ணி வரேன், அண்ணா வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவ்வளோ கோவம் வருது நம்ம சுரேஷ்க்கு. அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா, பாத்தியம்மா மாமா முன்னாடியே மாமா கிட்ட மாமா இருக்காருன்னு கூட பார்க்காம கொஞ்சம் கூட மட்டும் மரியாதை இல்லாமா எப்படி பேசிட்டு போறான்னு, ஐயோ இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கை எப்படி தான் ஆக போதோ தெரியல அப்படின்னு சுரேஷ் ஒரு பக்கம் பல்ல கடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியில் போயிடுறாரு. பாக்கியராஜும் வந்து நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு கிளம்புறேன்னு கிளம்பி போயிடுறாரு. இவங்களோட அத்தை மாமா உட்காந்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்காங்க. மதியம் ரூம்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க. மலர் கிச்சனில் போய் நின்றுக்கிட்டு, அப்பாடியோ மதி எப்படி பேசுகிறா, அவள் பேசுகிற அளவுக்கு நம்மளால் ஒரு பேச்சு கூட பேச முடியாது அப்படின்னு இவங்க அதை நினச்சி ஒரு பக்கம் கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, அடுத்து சுரேஷ் வேலைக்காக அவர் அடுத்து என்ன செய்ய போகிறாரு அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.